ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழக பல்ஸ். ஒரு இடைவேளைக்கு பிறகு திரு அருண் அவர்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் அருண் சார். வணக்கம் சுவாமி. வணக்கம் ஸ்ரேயஸ். வணக்கம் சார். அகைன் ஒரு பொன்மாலை பொழுதுல சந்திக்கிறோம். ஸோ முதல்ல நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் சார். சார், இப்போ பாமக வந்து ரெண்டா உடஞ்சிருக்கு. இப்போ திரும்பி ஒன்னா சேருவாங்களா இல்ல வந்து இப்படியே தான் போகுமா? உங்க பார்வை என்ன சார்? அது சேர்ந்தா என்ன சேராட்டி என்ன? அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2-3 கட்சிகள் வந்து ஒண்ணு இல்லாம போயிடும் அப்படின்னு. அதுல ஒண்ணு பாமக, ஒண்ணு தேமுதிக, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் அது வராதுன்னு சொல்லியிருந்தேன். அதைத்தான் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். இதுக்கு மேலேயும் நீங்க அதெல்லாம் ஒரு கட்சின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அந்த தொண்டர்கள்லாம் அப்படியே அந்த பக்கம், சொல்ல போனா ஆரம்ப காலகட்டத்துல பாமக இருந்தவங்க எல்லாம் பாஜக பக்கம், இந்த பெண்ணாடம், செந்துறை, இந்த மாதிரி இடங்கள்ல போக ஆரம்பிச்சாங்க. அதுவே பாமக ஒரு பெரிய எதிர்ப்பை கிளப்பியது. ஏன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் அங்க போயிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவங்களே, இப்ப நான் கேக்குறேன், அவர் அப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு அன்புமணி அவர்கள் மேல ஒரு குறை சொல்றாரு. சரி, அப்போ அவரை வந்து நான் தான் தலைவர், நான் நிறுவன தலைவர் அப்படின்றாரு, இதுன்றாரு. சரி, அப்ப வேற யாராவது தலைவரை கொண்டு வரணும்னா எதுக்காக வந்து உங்க குடும்பத்துக்குள்ள ஒருத்தரையே கொண்டாந்து நீங்க தலைவராக வைக்கிறீங்க? எங்களெல்லாம் பார்த்தா முட்டாளா தெரியுது அவங்களுக்கு. கட்சிக்காக வந்து எவ்வளவு தியாகம் பண்ணவங்க, கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க வந்து குடும்பத்தை விட்டு பவர் போயிடக்கூடாதுன்றதுக்காக இதுல ஒரு சொன்னாரு, நானோ என் குடும்பத்தினரோ சட்டசபை பாராளுமன்ற வாசல்ல எல்லாம் நாங்க போக மாட்டோம் சொல்லிட்டு இப்ப கட்சியவே முழுக்க முழுக்க குடும்ப ஆதிக்கம். முதல்ல அந்த சொந்தக்கார ஒரு பையனை ஒருத்தனை பேரனா அவரை கொண்டு உதவிக்கவே தான் இந்த பிரச்சனையே வெடிச்சது. இன்னும் நீங்க இந்த கட்சியெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால அவங்க சேர்ந்தா என்ன, சேராட்டி என்ன, விடுங்க. அது கரெக்ட் தான் சார். பட் இப்ப இவர் விஜய் தனியா கண்டெஸ்ட் பண்றது வந்து இப்ப யாருக்கு லாபம் சார்? இப்ப திரும்பி அவ தனியா நின்னா கூட வந்து என்ன, நான் ஒண்ணு படிச்சது என்னன்னா வந்து இப்ப கேரளால வந்து விஜய்க்கு வந்து ஒரு தனியா ஆதரவு இருக்கு. ஸோ இப்ப அதனால வந்து விஜயோட ஆதரவு காங்கிரஸ்க்கு போகலாம் கேரளால, அதுக்காக தனியா நிக்கலாம். அவரு கேரளால சப்போர்ட் வாங்கிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உங்க பார்வை என்ன சார்? கேரளால விஜய் சப்போர்ட் காங்கிரஸ் வாங்கிக்கணும், தமிழ்நாட்டுல என்ன பண்ண போறாங்க? தமிழ்நாட்டுல போய் தனியா நிப்பாரு. இப்ப எப்படி கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் பண்ற மாதிரி இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. கேரளால காங்கிரஸுக்கு ஓட்டு வரணும்ன்றதுக்காக இவர் இங்க தனியா நிப்பாரா? அதுக்கு என்னது கட்சி ஆரம்பிக்கிறது? அதுக்கு நீங்க கேரளால பிரச்சாரத்துக்கு போனாலே போதுமே. பட் இங்க இருந்து பண்ண முடியாதுல்ல அவரு. இஃப் என்டிஏ போயிட்டாருன்னா பண்ண முடியாதுல்ல அவரு அங்க போய். இல்லங்க, நான் என்ன கேக்குறேன்னா, கேரளால காங்கிரஸுக்கு அதிக ஓட்டு கிடைக்கணும், விஜய் ரசிகர்கள் அங்க ஓட்டு போடணும், அதுக்காக இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக கொக்கு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்கிறதுன்னு வாங்க, அதை விட ரொம்ப பயங்கரமா இருக்குது நீங்க சொல்றது. இல்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்கா தனியா? சப்போஸ் இல்ல கம்யூனிஸ்ட் அப்படி பிரிச்சு விட்டு இது மாதிரி திரும்பி இன்னொரு ஒரு அலையன்ஸ் மறுபடியும் பாருங்க, காங்கிரஸுக்கு வந்து மத்தியில ஆட்சியை பிடிக்கிறது தான் குறிக்கோள். அதனால அவங்க எந்த காலத்துக்கும் திமுக விட்டு வரமாட்டாங்க. சாரி, அந்த அலையன்ஸ் உடையாது சார். அவங்களோட எய்ம் வந்து சென்ட்ரல் ஆட்சியை பிடிக்கிறது தான். அந்த அலையன்ஸ் உடைச்சிட்டு இவர் விஜயோட வருவாருன்றதுலாம் வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் வர்றாங்க வரல, உங்க வேலையை நீங்க செய்யணுமா வேணாமா? வந்தா வரவில் வைப்போம், நல்லது. இல்லையா நாம பாட்டுக்கு பண்ணுவோம். அப்படித்தானே இருக்கணும். பீகார் தேர்தலுக்கும் இங்க இருக்கிற அதிமுகவுக்கும் என்னங்க சம்பந்தம்? இல்ல பீகார் தேர்தல் முடியட்டும், அமித்ஷாவோட ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு இன்னைக்கு கூட ஒரு அரசியல் வியூ வகுப்பாளர் சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போறாருன்னு எனக்கும் தெரியல அமித்ஷா. ஓகே, சரி, விடுங்க. நான் வரல, என்னமோ தெரியல. அமித்ஷா தான் இங்க வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு. எடப்பாடி அவர்களோ இல்ல வந்து இங்க இருக்கிறவங்களோ இல்ல நயினார் நாகேந்திரன் அவர்களோ அவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ண போறது இல்ல. அமித்ஷா அவர்கள் இங்க வந்து பேசினாங்கன்னா அப்படியே தமிழக மக்கள் அள்ளி ஓட்ட குத்திர போறாங்க. இல்ல ஆனா கவனிச்சீங்கன்னா சார், இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை வந்து அமித்ஷா இஸ் டைரக்ட்லி இன்வால்வ் இன்ஃப்ளூயன்ஸ் தோன்றது இல்லையா? என்னைக்குமே எந்த எலெக்ஷன்லங்க அவர் டைரக்டா இன்வால்வ் ஆகல? எந்த ஸ்டேட் எலெக்ஷன்ல அவர் இன்வால்வ் ஆகல சொல்லுங்க. இல்ல டெல்லிக்கு வருவாங்க, இதுக்கு வருவாங்க. நீங்க மகாராஷ்டிரால நீங்க பாத்தீங்கன்னா கூட சிவசேனா வந்து தனியா பிரிஞ்சு போன கூட அவரை போய் பார்க்கலாம். அவங்க போய் ஆர்எஸ்எஸ் டோல்ட் ஹிம் டு மீட் காம்ப்ரமைஸ் வித் உத்தவ் டாக்கரே. பண்ணல அவரு. போனால் போகட்டும் போடான்னு விட்டாரு அவரு. ஓகே, பட் இங்க விஷயத்துல வந்து அவர் இறங்கி வந்து பண்ணிருக்காருன்னா ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு தான் தோணுது என்ன பொறுத்தவரை. ஐ மே பி ராங், ஐ அம் நாட் சேயிங் ஐ அம் கரெக்ட்.
சரி, மகாராஷ்டிரால வந்து லட்டு மாதிரி சான்ஸ் அவங்க ஆட்சியிலே இருந்தாங்க. அவங்க பவர் இருக்கு, பணம் இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிரா இஸ் வந்து பாம்பே இஸ் த கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரி. பணம் அங்கதான், பணங்காய்ச்சி மரம் அங்கதான். அதையே விட்டுட்டாங்க அவங்க. யூபிடி கிட்ட வந்து சரண்டர் ஆகல அவங்க. அப்போ அப்படி பண்ணாத ஆளுங்க அப்புறமா வந்து அரசியல் பண்ணி கரெக்டா காய் நகர்த்தி 2 years வெயிட் பண்ணி அவரை கவுத்துட்டாங்க. அது வேற விஷயம். சரி, இப்ப அந்த மாதிரி ஒரு வியூகம் இருக்குமோ என்னமோ தோன்றது. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கே வந்து சுவாமி சாரி ஃபார் இன்டரப்ஷன். யூபிடி கிட்ட சரண்டர் ஆகலன்னு சொன்னீங்க. சரி, ஷிண்டே கிட்ட சரண்டர் ஆனாங்களா? அஜித் பவார் கிட்ட சரண்டர் ஆனாங்களா? யார்கிட்டயும் சரண்டர் ஆகல. இல்ல சார், இருக்கட்டங்க. பட் இட் வாஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் சரண்டர். யாருமே சரண்டர்னு சொல்லல. சரியா? அஜித் பவார் இவரை வந்து ஷிண்டே வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கினது they only told us a master stroke even though it was பாருங்க, மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் சொன்னாங்களே தவிர சரண்டர்னு சொல்லல. அப்படியே வந்து சரணடைந்து விட்டது அப்படின்னா ஃபட்னவிஸ் தான் வந்து விட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்களே தவிர இது சரண்டர் ஆனதுன்னு எங்கேயுமே யாருமே சொல்லல. எதிர்கட்சிகள் கூட ஷிண்டேவிடம் பாஜக சரணடைந்து விட்டது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தல. ஆனா இன்றைக்கு நீங்களே சொன்னீங்க, அப்பேற்பட்ட அமித்ஷாவே இறங்கி வந்து கூட்டணி வச்சிருக்காருன்னு. இறங்கி வர வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் வியூகமா? அப்பேற்பட்ட ஒரு தலைவர் அவர் இறங்கி வர வேண்டிய அவசியம் என்ன? அவரை இறங்கி வர வச்சிருக்கார் அப்படின்னா எடப்பாடி அவர்கள் அவ்வளவு பெரிய ஆளுமை அப்படின்னு நீங்க ஒத்துக்காங்க. ஆளுமைன்னு சொல்ல மாட்டேன் சார். இதுலயுமே இப்ப ஜெயலலிதா அவர்கள் கிட்ட வந்து பேச்சுவார்த்தைக்காக இங்க வராங்க அப்படின்னு சொன்னா அப்ப சொல்லலாம். பாருங்க, ஜெயலலிதா எப்பேற்பட்ட ஆளுமை. அதனால தேசிய தலைவர்களா இருந்தாலும் அவங்கதான் இங்க வந்து பேசணும், அவங்க வரமாட்டாங்க. அது ஆளுமை. அப்ப அங்கேருந்து இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணல. அவர் அங்கேருந்து வராரு, காக்க வைக்கிறாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் காக்க வைக்கிறாங்க. காக்க வச்சு இந்த மாதிரி நாமினேஷனு அது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா தான் கூட்டணிக்கு வராங்க. இந்த அசிங்கத்தை பார்த்துட்டு இங்க இருக்கின்ற மாநில தலைவர்கள் எப்படி சும்மா இருந்தாங்க? அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தேவையில்லைங்க. அதுக்கு முந்தி போய் பார்த்தாங்க இல்ல, இவரு இபிஎஸ் போய் பார்த்தாருல, அமித்ஷாவை டெல்லியில போய் பார்த்தாரு இல்லையா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, அப்ப அங்கேயே வந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் இங்க வரணும்? இல்ல இங்க இருக்க மாநில தலைவரை வச்சு அனௌன்ஸ் பண்ண வேண்டியதானே? எதுக்கு அமித்ஷா அவர்கள் வரணும்? 4 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னா யார வேணா நம்ம வந்து அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. எனக்கு இன்னி வரைக்கும் அதுதாங்க கோபம். அப்பேற்பட்ட மனுஷனை நீங்க கூட்டு வந்து நீங்க அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்களே, அந்த கெட்ட விட்டு கொடுத்துட்டாங்க. இல்ல ஆர்எஸ்எஸ் ஓட தூண்டுதல் நமக்கு தெரியாது. நமக்கு அதெல்லாம் இது சும்மா அதெல்லாம் சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் ஓட தூண்டுதல், அமெரிக்க சிஐஏ தூண்டுதல், ரஷ்யாவோட எஃப்எஸ்பி தூண்டுதல், ஏதோ ஒண்ணு அடிச்சு விட வேண்டியதுதான். என்ன அப்போ? இல்ல சார், அவங்களோட இண்டிவிஜுவல் கெயின்காக தான் சார் பண்றாங்க. லைக் ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆகணும், ஒரு 5 பேர் எம்எல்ஏ ஆகணும், அவங்களோட இண்டிவிஜுவல் கெயின்ஸ் நிறைய இருக்குல்ல. அதுக்கு நீங்க சரண்டர் ஆகிட்டு போகலாம். டெல்லியில இருந்து அவரையே கூட்டு வந்து இந்த மாதிரி பண்றீங்க. நான் அந்த கட்சியோட இருக்கனே, என்ன பண்றது? அதனால அவர் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். அதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ, அப்ப நீங்க எம்எல்ஏ ஆகணுன்றதுக்காக தேசிய தலைவர்கள் எல்லாம் இந்த மாதிரி நீங்க பங்கம் பண்ணுவீங்க. அதுக்கு தேசிய தலைவர்களும் சொல்லுவீங்க. தேசிய தலைவர்களும் இறங்கி வராங்களே அதுக்கு. நீங்க கூப்பிட்டு வர வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. வேற என்ன பண்ண முடியும்? உங்களை நம்பி வந்தாரு, இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க இண்டிவிஜுவல் கெயின் தான் சார். இண்டிவிஜுவல் கெயினுக்காக தான் ஏடிஎம்கேட இருந்தா நம்ம எம்எல்ஏ ஆயிடலான்ற ஒரு இண்டிவிஜுவல் கெயின் தான். மற்றபடி அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இங்க இருந்து 4 பேர் போனாங்க. போகும்போது அமித்ஷா அவர்கள் வந்து அவங்கள பார்க்கல, வெயிட் பண்ணிருந்து அண்ணாமலை அவர்கள் அப்ப கர்நாடகத்திலேயே எங்கேயோ பிரச்சாரத்துல இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவரை கூப்பிட்டு அவரை பக்கத்துல உட்கார வச்சுதான் மீட் பண்ணாரு. அந்த அளவுக்கு இருந்த பாஜக இன்னைக்கு வந்து அவரை தூக்கிட்டு அதுக்கப்புறம் அதிமுகவோட போக வேண்டிய ஒரு நேரம் காத்திருந்து போக வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் பார்ட் ஆஃப் த பிளான் அப்படின்னா ரைட்டு. இல்ல இதுதான் பார்ட் ஆஃப் த பிளான் அப்படின்னா ஓகே ரைட்டு பண்ணுங்க. ஆனா ஜெயிச்சு காமிங்க. பிறகு யார் மேல பழி போடுறது அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்ல முடியும்? இல்ல அந்த இண்டிவிஜுவல்ஸ் ஜெயிச்சா ஓகே தான். ஜெயிப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையான்றது ஒரு இஷ்யூ கிடையாதுங்க. நீ எதுக்காக கூட்டணி வச்சீங்க, அந்த அப்ஜெக்டிவ் என்ன, அது நிறைவேறணும். அதானே திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதுக்காகத்தான் இவ்வளவு இறங்கி வந்து கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தாவேகாவுக்காக தொங்கிட்டு இருக்காங்களா, வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு அதிமுக. ஈவன் பாஜகலையும் திருப்பி முட்டு குத்து நிற்கிறாங்க. அன்னைக்கு ஒரு தடவை சொன்னாரு, பார்த்தா மறுபடியும் சொல்லியிருக்காரு, கரூருக்கு போனா ஒரு உயிருக்கு ஆபத்து வரும். ஒயிட் பிரிவு கேட்டகரின்னு கூத்துக்கிறீங்களே, மத்திய அரசாங்கத்தோட பாதுகாப்பு தானே. அவங்க என்ன கையில வந்து பொம்மை துப்பாக்கி வச்சுக்கிறாங்களா? அப்புறம் எதுக்கு அந்த பாதுகாப்புன்னு சொல்றீங்க நீங்க?
தாவேகால கூட சொல்ல அங்க போனா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. பாஜக தான் தலைவர் தான் சொல்லி நிற்கிறார். ஏங்க இந்த மாதிரி? அதான் சார் நீங்க சொன்ன மாதிரி தான் சார். இப்போ விஜய் வந்துட்டாருன்னா நமக்கு வந்து அண்ணாமலையோட இது தேவையில்லை. ஸோ விஜயை நம்ம பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு இதுதான் மனப்பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் ரீசன். அப்போ உங்களுடைய முக்கியமான நோக்கம் திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்றத விட அண்ணாமலையை அகற்ற வேண்டும். அதுக்காக நாங்க வந்து எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போக தயார். எவ்வளவுதான் அவங்க வந்து கதவை அடைச்சி சாத்தினாலும் கதவு பக்கத்திலேயே உட்காந்து எப்பவாவது கதவு திறக்காதான் உட்கார்ந்து இருக்க தயார் அப்படின்றீங்கன்னா அப்புறம் அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? டெஃபினெட்லி கரெக்ட் தான் சார் நீங்க சொல்ற. அதான் சார் ரீசனு. நீங்க லாஸ்ட் எலெக்ஷன் போது பாத்தீங்கன்னா கூட 2024 எலெக்ஷன் பாத்தீங்கன்னா கூட அப்ப குற்றச்சாட்டே என்ன இருந்ததுன்னா பிஜேபி கேடர்ஸ் வந்து ரொம்ப எதிர்க்கல ஏடிஎம்கே, நாளைக்கு கூட்டணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கல. இவன் தான் அண்ணாமலை வந்து மேல இருந்து தற்கூரி கிற்கூரின்னு திட்டினா கூட இவங்க வந்து கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து தேவர் ஆல்வேஸ் ஹோப்பிங் ஃபார் காம்ப்ரமைஸ். ஸோ தொண்டர்கள்லாம் வந்து அந்த அளவு வந்து இதுவா இல்லை, அப்போசிங்கா இல்லை ஏடிஎம்கே குற்றச்சாட்டா இருந்தது அப்போ. சரிங்க, ரைட், எல்லாம் சரிங்க. நான் இங்க சொல்றதெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற, கேள்வியே கேட்கல. இன்னைக்கு திமுக வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. இது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். அந்த கூட்டணி கட்சிகளை அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் அவங்களும் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் எந்த கூட்டணி கட்சியாவது இந்த அளவுக்கு சரண்டர் ஆனாங்களா? தமிழகத்துல திமுக சொல்றது தாங்க எல்லாமே. நாங்கெல்லாம் ஒண்ணு தனியா அரசியல் பண்ண மாட்டோம் அப்படின்னு கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸோ விசிகாவோ அந்த கூட்டணியில் இருக்கின்ற முக்கியமான கட்சிகள். ஏங்க தமிழக வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் அவரே சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஆளுங்கட்சியை வந்து எதையாவது ஒரு தாக்கி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிகன்சல் பண்ணிக்கிறாரு. ஏதோ பேசுறாரா இல்லையா? அவர் கூட எந்த இடத்துலயும் வந்து பாருங்க திமுக சொல்வதுதான், அவங்கதான் கூட்டணி கட்சிக்கு தலைமை, அவங்க சொல்றதுதான், அவங்கதான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்கின்ற ஒரு எம்எல்ஏ கட்சி கூட யாருமே சொல்லல. ஏன்னா சார் இவங்களுக்கு வந்து தெரியறது வந்து எம்எல்ஏ சீட் தெரியுது சார். அந்த இதுதான் சார் இவங்க வந்து பாக்குறது வந்து இந்த அர்ஜுனன் அந்த அம்பு விட்ட கதையா இவங்களுக்கு வந்து நேர்ல தெரியுது வந்து எம்எல்ஏ சீட்டு தான் சார். எம்எல்ஏ ஆனோம் அவங்க கூட இல்ல திமுக கூட்டணியில அங்க கூட இந்த அளவுக்கு சரண்டர் ஆகி பேசல. நீங்க ஏன் சரண்டர் ஆனீங்க தான் நான் கேக்குறேன். அதான் சார் இவங்களுக்கு கண்ணுக்கு வந்து எம்எல்ஏ சீட் தான் சார் தெரியுது. பிஜேபி வந்து வளரணுங்கிறது தெரியல சார். அதான் டிஃபரன்ஸ். அதுதான் இருக்கும். கேள்விப்பட்டேன் பாஜக தலைவர்களுக்கெல்லாம் நேஷன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தான் கட்சி, அதுக்கப்புறமா தான் இண்டிவிஜுவல், இப்படி எல்லாம் யாரோ வட சுட்டு இருந்தாங்க. பின்னாடி தலைகீழ மாறி போச்சா? முதல்ல இண்டிவிஜுவல், நாங்க ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆகணும் வேற சொல்றாங்க. ஆமாங்க, எத்தனை வருஷங்க இப்படியே இருக்க முடியும்? ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டாமா, எம்பி ஆக வேண்டாமா, காலம் பூரா கஷ்டப்பட்டுக்கினே இருக்க வேண்டாமா? அப்படின்னா கஷ்டப்பட்டே இருக்குன்னா படணும், கட்சியை மேல கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நாங்க எத்தனை நாளைக்கு இப்படியே எம்எல்ஏ ஆமா இருக்கிறது? சரி, அப்ப எம்எல்ஏ ஆக முடியல அப்படின்னா அப்ப கட்சி வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, கட்சி தலைவர்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க எம்எல்ஏ ஆகிடணும். தயவு செஞ்சு இந்த நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், இண்டிவிஜுவல் லாஸ்ட் இதெல்லாம் யாரும் இனிமே கதை சொல்லாதீங்க. இல்ல நான் சொல்றது நீங்க கேட்டீங்கன்னா சரண்டர் ஏன் ஆறாங்க அடிக்கடின்றதுக்கு சொல்றது இதுதான். அடிக்கடி இல்ல, இப்பதான் சரண்டர் ஆயிருக்கு. அடிக்கடி இல்ல, இப்பதான் சரண்டர் ஆயிருக்காங்க. கேப்டன் தலைமையில ஒரு கூட்டணி, அதுல பாஜக இருந்தாங்க. அப்ப கூட இந்த மாதிரி சரண்டர் ஆகல. அப்ப பாஜக வந்து தனித்து ஆட்சி பிடிக்கும் அப்படின்னோ இல்ல வந்து நாங்க வந்து ஒரு பெரிய அளவுல ஓட்டு வாங்குவோம்னோ அப்படிலாம் சொல்லவே இல்லை பாஜக. நோட்டாவுடன் போட்டு போடும் சொல்ல போனா அந்த பீரியட்ல எல்லாம் 2014 அந்த காலகட்டத்துல பாருங்க, பாஜகவை வந்து திமுக அதிமுக எதிர்க்கவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு கட்சியா? இப்பதான் பாஜகவை கடுமையாக எதிர்ப்பது அப்படின்றது வந்திருக்கு. அப்போ ஒருத்தர் எதிர்க்கிறாங்க அப்படின்னால இப்ப நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லாதவங்களை போயிட்டு இப்போ கனடா டீம் வருவாங்க, இந்த ஏதாவது ஒரு வேர்ல்டு கப் அந்த மாதிரி இதுல அவங்கள போயிட்டு ஐயோ கனடா வராங்க அவங்கள இப்படிதான் யாராவது பேசுவோமா? அதை கண்டுக்கவே மாட்டோம். நம்ம அந்த லிஸ்ட்ல இருந்த பாஜக இன்னைக்கு வந்து ஒரு ஆஸ்திரேலியா டீமோ இல்ல வந்து ஒரு இங்கிலாந்து டீமோ அந்த மாதிரி இவங்க கடுமையா எதிர்த்து பேசுறாங்கன்னு சொன்னா இப்ப கட்சி வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாதப்பவே சரண்டர் ஆகாம இருந்துட்டு இப்ப இந்த அளவுக்கு வந்த பிறகு சரண்டர் ஆறீங்கன்னா இதுதான் எனக்கு சுத்தமா புரியல. கேட்டா ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு சரணாகதி ஸ்ட்ராட்டஜி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஒருவேளை 60-70 சீட் வாங்குறாங்களோ? என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. ஒருவேளை 60 சீட் வாங்குறாங்களோ ஏடிஎம்கே கிட்ட இருந்து, அப்ப அது சரண்டர் இல்ல. இது இப்போ 28 அந்த வாக்குல வரப்போகிற பஞ்சாயத்து தேர்தல் இல்லையா? இல்ல 234 கான்ஸ்டன்சில ஒரு 60 வாங்கிட்டாங்கன்னா அது சரண்டர் இல்ல.
50 அங்க இருக்கவங்களே சொல்றாங்க 10 சீட்டு 20 சீட்டுக்கு மேல போகாதீங்க அப்படின்னு ஆதரவாளர்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல நீங்க என்னடான்னா, ஏங்க தலைவரே சொல்லிட்டாரு, எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்ட்டாரு. இன்னுமா நீங்க வந்து இதெல்லாம் நம்பி நிக்கிறீங்க 60-70 அப்படின்னு. ஆனா சார் நீங்க என்னதான் நீங்க சொன்னா கூட பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கான்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 30 சீட்ஸ் மேல தேராது சார். 60 சீட்லாம் பண்ணி மீதி பக்கம் தான் போறாங்க டிஎம்கே கிட்ட. ரைட்? நீங்க நீங்க சொல்றாங்க நிறைய சீட் நிக்கலாம் அப்படின்ட்டு. பட் நீங்க சுவாமி ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா சுவாமி இப்போ 2024 கூட்டணி அமைத்தார்கள். பாஜக வந்து 11 சம்திங் வாங்கினாங்க, கூட்டணியா 18 சம்திங் வாங்கினாங்க. உடனே சில பேர் தூக்கிட்டு வருவாங்க. 2014 எவ்வளவு வாங்கினது தெரியுமா? 2014 கூட்டணிக்கு தலைமை வாங்கித்தது யாரு? அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? பாஜக எத்தனை சீட்ல இருந்தாங்க? எத்தனை % ஓட்டு வாங்கினாங்க? 5 என்னதான் வாங்கினாங்க. இந்த சீட்டும் கம்மி. அப்ப தேமுதிக தான் கேப்டன் தான் வந்து பெரிய பவரா இருந்தது. அதையும் இதையெல்லாம் நீங்க வந்து கொண்டாந்து நிக்காதீங்க. அடுத்தது 2014 வந்து நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய மோடி அலை இருந்த நேரம். மோடியா, லேடியா, டேடியா அப்படின்ற கேட்ட நேரம் அது. புரியுதுங்களா? சோ அந்த நேரத்துல இவங்க அப்பவே இவ்வளவுதான் வாங்க முடிஞ்சது. ஆனா 24 அப்படின்றது கடுமையான ஆன்டி மோடி நெரேட்டிவ் இருக்கிற நேரத்துல அவங்க இவ்வளவு % வாங்கியிருக்காங்கன்னும் போது, அப்புறம் நீங்க இதுதான் வாங்குது அதுதான் வாங்காது அப்படின்னா, அப்படி பார்க்க போனா நீங்க வந்து 11 சம்திங் சரி கூட்டணி கட்சிகளோட தயவோடையே கூட வச்சுக்கோங்க. ஆனா அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுன்றது மொத்தம் எவ்வளவுங்க? பாமக எவ்வளவு % இருக்கு, உங்களுக்கு எத்தனை % இருக்கு? சோ 11% சம்திங்கிறது அது பாஜகவுக்கான ஓட்டு. 8% வாங்கின நாத்தாக்காவே தனியா 234 தொகுதியில 117 ஆண்கள் 117 பெண்கள் நாங்க நிறுத்துறோம், ஆட்சியை பிடிக்கிறோம், கடனுக்கெல்லாம் மஞ்சள் கடுதாசி குடிக்கிறோம் அப்படின்னு தைரியமா சொல்லும் போது உங்களுக்கு எங்க போச்சு அந்த தைரியம்? திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. 30 சீட்டுக்கு மேல தெரியாது, 40 சீட்டுக்கு மேல தெரியாது. திமுக ஆரம்ப காலகட்டத்துல எப்படிங்க வந்தாங்க? இப்படித்தான் இருந்தாங்க. ஆனாலும் தைரியமா அவங்க போட்டி போடலையா? அவங்க என்னைக்காவது சொன்னாங்களா? நாமெல்லாம் எங்கெங்க நிறுத்துறது, நமக்கெல்லாம் ஆளே கிடையாது, காங்கிரஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய கட்சி, இப்படி பயந்துதான் நீங்க கட்சி நடத்தாதீங்க, ஓடி போயிருங்க. இல்ல அந்த தைரியம் தான் சார் சீமானை இவ்வளவு பெருசா வளர்த்திருக்கு. அந்த தைரியம் தான் சார் வளர்த்திருக்கு. நீங்க சொல்றது உண்மை. எங்கேயும் எந்த ஒரு பதவியும் கிடையாது, ஒரு கவுன்சிலர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவருக்கு இவ்வளவு தைரியம் இருக்குது. மத்தியில வந்து 3வது தடவையா ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க, பல மாநிலங்கள்ல நீங்க ஆட்சியில இருக்கீங்க, உங்களுக்கு இந்த தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னா சரி விடுங்க. கேட்டா உடனே பத்தியா இவன் வந்து ஃபேன் பாய் அப்படின்வா, இல்ல வந்து ஜால்ரா தட்டான்வா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இருக்குதா? இல்லன்னா போய்க்கோ, அவ்வளவுதான். என்ன வேணா சொல்லிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சார். இப்ப பாமக வந்து 2ஆ உடைஞ்சிருக்கு. திரும்பி ஒன்னா சேருவாங்களா இல்ல வந்து இப்படியே தான் போகுமா? உங்க பார்வை என்ன சார்? அது சேர்ந்தா என்ன, சேராட்டி என்ன? அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2-3 கட்சிகள் வந்து ஒண்ணு இல்லாம போயிடும் அப்படின்னு. அதுல ஒண்ணு பாமக, ஒண்ணு தேமுதிக, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் அது வராதுன்னு சொல்லியிருந்தேன். அதைத்தான் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். இதுக்கு மேலேயும் நீங்க அதெல்லாம் ஒரு கட்சின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அந்த தொண்டர்கள்லாம் அப்படியே அந்த பக்கம், சொல்ல போனா ஆரம்ப காலகட்டத்துல பாமக இருந்தவங்க எல்லாம் பாஜக பக்கம் இந்த பெண்ணாடம், செந்துறை இந்த மாதிரி இடங்கள்ல போக ஆரம்பிச்சாங்க. அதுவே பாமக ஒரு பெரிய எதிர்ப்பை கிளப்பியது. ஏன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் அங்க போயிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவங்களே இப்ப நான் கேக்குறேன், அவர் அப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு அன்புமணி அவர்கள் மேல ஒரு குறை சொல்றாரு. சரி, அப்போ அவரை வந்து நான் தான் தலைவர், நான் நிறுவன தலைவர் அப்படின்றாரு, இதுன்றாரு. சரி, அப்ப வேற யாராவது தலைவரை கொண்டு வரணும்னா எதுக்காக வந்து உங்க குடும்பத்துக்குள்ள ஒருத்தரையே கொண்டாந்து நீங்க தலைவராக வைக்கிறீங்க? எங்களெல்லாம் பார்த்தா முட்டாளா தெரியுதா உங்களுக்கு? கட்சிக்காக வந்து எவ்வளவு தியாகம் பண்ணவங்க, கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க வந்து குடும்பத்தை விட்டு பவர் போயிடக்கூடாதுன்றதுக்காக இதுல ஒரு சொன்னாரு, நானோ என் குடும்பத்தினரோ சட்டசபை பாராளுமன்ற வாசல்ல எல்லாம் நாங்க போக மாட்டோம் சொல்லிட்டு இப்ப கட்சியவே முழுக்க முழுக்க குடும்ப ஆதிக்கம். முதல்ல அந்த சொந்தக்கார ஒரு பையனை ஒருத்தனை பேரனா அவரை கொண்டு உதவிக்கவே தான் இந்த பிரச்சனையே வெடிச்சது. இன்னும் நீங்க இந்த கட்சியெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால அவங்க சேர்ந்தா என்ன, சேராட்டி என்ன, விடுங்க. அது கரெக்ட் தான் சார். பட் இப்ப இவர் விஜய் தனியா கண்டெஸ்ட் பண்றது வந்து இப்ப யாருக்கு லாபம் சார்? இப்ப திரும்பி அவ தனியா நின்னா கூட வந்து என்ன, நான் ஒண்ணு படிச்சது என்னன்னா வந்து இப்ப கேரளால வந்து விஜய்க்கு வந்து ஒரு தனியா ஆதரவு இருக்கு. சோ இப்ப அதனால வந்து விஜயோட ஆதரவு காங்கிரஸ்க்கு போகலாம் கேரளால, அதுக்காக தனியா நிக்கலாம் அவரு.
கேரளால சப்போர்ட் வாங்கிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உங்க பார்வை என்ன சார்? கேரளால விஜய் சப்போர்ட்ட காங்கிரஸ் வாங்கிக்கினா தமிழ்நாட்டுல என்ன பண்ண போறாங்க? தமிழ்நாட்டுல போய் தனியா நிப்பாரு. இப்ப எப்படி கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் பண்ற மாதிரி இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. கேரளால காங்கிரஸுக்கு ஓட்டு வரணும்ன்றதுக்காக இவர் இங்க தனியா நிப்பாரா? அதுக்கு என்னது கட்சி ஆரம்பிக்கிறது? அதுக்கு நீங்க கேரளால பிரச்சாரத்துக்கு போனாலே போதுமே. பட் இங்க இருந்து பண்ண முடியாதுல்ல அவரு. இஃப் என்டிஏ போயிட்டாருன்னா பண்ண முடியாதுல்ல அவரு அங்க போய். இல்லங்க, நான் என்ன கேக்குறேன்னா, கேரளால காங்கிரஸுக்கு அதிக ஓட்டு கிடைக்கணும், விஜய் ரசிகர்கள் அங்க ஓட்டு போடணும், அதுக்காக இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக இந்த கொக்கு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இந்த கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்கிறதுன்னு வாங்க. அதை விட ரொம்ப பயங்கரமா இருக்குது நீங்க சொல்றது. இல்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்கா தனியா? சப்போஸ் இல்ல கம்யூனிஸ்ட் அப்படி பிரிச்சு விட்டு இது மாதிரி திரும்பி இன்னொரு ஒரு அலையன்ஸ் மறுபடியும் பாருங்க, காங்கிரஸுக்கு வந்து மத்தியில ஆட்சியை பிடிக்கிறது தான் குறிக்கோள். அதனால அவங்க எந்த காலத்துக்கும் திமுக விட்டு வரமாட்டாங்க. சாரி, அந்த அலையன்ஸ் உடையவே உடையாது சார். அவங்களோட எய்ம் வந்து சென்ட்ரல் ஆட்சியை பிடிக்கிறது தான். அந்த அலையன்ஸ் உடைச்சிட்டு இவர் விஜயோட வருவாருன்றதுலாம் வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் வர ஒயிட் ஹவுஸ் வெப்சைட் போய் பாருங்க, ஏதோ கட்சி வெப்சைட் மாதிரி போட்டுக்கிறாரு. டெமோக்ராட் ஷட் டவுன் இத்தனை நாள் ஓடி நிக்குது அப்படின்னு அதுல டிக்கர் ஓடி நிக்குது பாத்தீங்கல்ல. அது உண்மையா இருப்பதற்கான வாய்ப்புகள் என்னுடைய பார்வையில கம்மியா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழக பல்ஸ். ஒரு இடைவேளைக்கு பிறகு திரு அருண் அவர்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் அருண் சார். வணக்கம் சுவாமி. வணக்கம் ஸ்ரேயஸ். வணக்கம் சார். அகைன் ஒரு பொன்மாலை பொழுதுல சந்திக்கிறோம். ஸோ முதல்ல நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் சார். ஸோ இப்போ இந்த ஏகப்பட்ட இந்த டேரிஃப்ஸ் இந்த பிரச்சனைகள் வந்து இப்போ யுக்ரைன் ரஷ்யா வார் என்ன முடியுமா, இல்ல அது பாட்டுக்கு வேற பிரச்சனைகள் தான் அமுங்கி போயிடுமா, இல்ல என்ன உங்க பார்வை என்ன சார்? முடியும். அதாவது உக்ரைன்ல வந்து மொத்தமா ரஷ்யா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரோட சண்டை போடுவாங்க? அப்ப முடிச்சிடும் இல்லையா? உக்ரைன் ஒண்ணு தனியா ஒரு நாடு இருக்கிற வரைக்கும் தானே அதோட சண்டை போட முடியும். உக்ரைன் முழுக்க இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 to 30% பிடிச்சிருக்காங்க. மீதி 70%. பட் சார் 30%க்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, மீதி 70%. இதெல்லாம் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். இவ்வளவு நாளா வந்து ரஷ்யா ரைட்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வரும், ரொம்ப அடிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்க. இப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அதெல்லாம் முடிச்சிருவாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு சொன்னா. அப்ப தானா சண்டை நின்றுறீங்க, கவலைப்படுறீங்க? இவரும் என்னென்னவோ பிலிம்லாம் காமிச்சு நிற்கிறாரு. நாங்க வெனிசுவேலா அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அவர் உடனே இங்க நான் வெனிசுவேலால ஓரஷ்னிக்கா கொண்டு போய் வைக்கிறேன், நீ என்ன டோமாஹாக் வைக்கிறியா, நான் அங்க போய் வைக்கிறேன் பாருங்க. டோமாஹாக் இவங்களால அடிச்சிட முடியும், ஓரஷ்னிக்கா உன்னால ஒண்ணும் பண்ண முடியும், அமெரிக்காவிலேயே ஒண்ணும் பண்ண முடியும். இல்ல ஆனா இப்ப அவங்க வச்சா கூட இப்ப அகைன் அமெரிக்கா இஸ் கிவிங் மோர் ஃபண்ட்ஸ் டு இது இல்லையா, யுக்ரைன் இல்லையா, ஆயுதங்கள்லாம் கொடுத்துன்னு யூரோப்னு அடையாங்க. நீங்க வர ஷட்டவுன்ல எல்லாம் நின்று போச்சுங்க. நீங்க ஒயிட் ஹவுஸ் வெப்சைட் போய் பாருங்க, ஏதோ கட்சி வெப்சைட் மாதிரி போட்டுக்கிறாரு. டெமோக்ராட் ஷட் டவுன் இத்தனை நாள் ஓடி நிக்குது அப்படின்னு அதுல டிக்கர் ஓடி நிக்குது பாத்தீங்கல்ல. இந்த டெட் கிளாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த ஷட் டவுன் கிளாக் ஓடி நிக்குது. அது கரெக்ட். ஆனா பயங்கரமான ஆள் அவரு. அதாவது வெளியில எல்லாம் பேசும்போது இவ்வளோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வருது, டாரிஃப் போட்டதுனாலதான் சீனா கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க அப்படின்னு வெளில பேசி நிற்கிறாரு. கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்காங்க. இவ்வளோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வருதுன்ற பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. கவர்மெண்ட் சைட் பிரீஃபிங் அது படிச்சு பாத்தீங்களா? ஏன்னா அங்க போயிட்டு இவ்வளவு வருது அப்படின்னு சொன்னா அப்போ டாரிஃப்ன்றது நத்திங் பட் டாக்ஸ் ஆன் த பீப்புள். அதுக்கான பவர்ஸ் வந்து காங்கிரஸ் கிட்ட தான் இருக்கு. இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் அதை வச்சுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. வெளியில பேசும்போது டாலர்ஸ் வந்து கொட்டுதுன்றாரு, கோர்ட்ல போகும்போது நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு அதான் கேக்குறாங்க. அது என்னது சின்ன சின்ன கண்ட்ரி எல்லாம் இருக்குது, வனத்து இது அப்படி இப்படின்னு. ஏய், இதுக்கு டாரிஃப் போட்டதுக்கு நேஷனல் செக்யூரிட்டிக்கு என்னடா சம்பந்தம்? அவன் தம்ம தூண்டுகிறான் அந்த நாடு. அவன் எவ்வளவு அவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட போறான்? நீ இங்கே இருந்து அவனுக்கு என்னத்தை நீ அவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவ? அதை வாங்குற அளவுக்கு அவன்கிட்ட காசு கிடையாது. ஏதோ உன்கிட்ட எதையோ வித்து டாலரை வச்சுக்கினா அதை வச்சு வேற ஏதாவது வாங்கி பிழைக்கலாமான்னு பார்த்துருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க வந்து டாரிஃபை போட்டு விட்டு நேஷனல் செக்யூரிட்டின்றீங்களா? இதெல்லாம் நியாயமா அப்படின்னு அந்த ரேகனோட வீடியோ போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்கன்றதுக்காக பிடி சாபம் அப்படின்ற மாதிரி ஒரு 10% போட்டார். இன் வாட் வே இஸ் இட் கனெக்டட் வித் நேஷனல் செக்யூரிட்டி சுவாமி?
கோர்ட்ல இந்த சைட்ல இருந்து கேட்கதானே கேட்பாங்க. ஏன் இந்த ஆள் வந்து ஈகோ புடிச்சிட்டு போயிட்டு நீ எனக்கு வந்து நோபல் ரெக்கமெண்ட் பண்ணலையா, இந்த அப்படி 10% ரெக்கமெண்ட் பண்ணியா அவனுக்கு -10%, இந்த மாதிரி பண்ணி நிக்கிறாங்க. இதுக்கும் நேஷனல் செக்யூரிட்டிக்கு சம்மந்தமே இல்ல அப்படின்னு 40 பிரீஃப்ல 30 பேர் அது மாதிரி எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்களா? கரெக்ட். பட் இன்னொரு கேள்வி சார், இது நாட் ரிலேட்டட் டு திஸ். இப்போ மோடி மேலே வந்து ஒரு கொலை முயற்சி நடந்தது, அது வந்து இது பண்ணிட்டாங்க, தடுத்துட்டாங்க. பங்களாதேஷ்ல வந்து ஒரு உளவாளியை பிடிச்சி இது பண்ண அவரை வந்து இது பண்ணிட்டாரு, செத்து போயிட்டாரு அப்படின்னு. உங்க பார்வை என்ன சார்? உண்மையா அது உங்களோட இது என்ன சார்? உங்க கருத்து என்ன சார்? அதாவது லாஜிக்கல் இன்கன்சிஸ்டன்சி நிறைய இருக்கு அந்த ஆர்கியூமெண்ட்ல, அதனாலதான் அதை பத்தி பேசல. அதாவது ஒண்ணு இந்த சோர்ஸ்னு சொல்லணும். அந்த சோர்ஸ்னா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எதை ஒன்னா சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அவங்க சோர்ஸ் சொன்னாங்க அது வந்து அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அது மாதிரிலாம் சொல்றது கிடையாது. 2-3 டெஸ்ட் வச்சிருக்கோம். லாஜிக்கல் டெஸ்ட்னு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில கான்ட்ரா வியூ பாயிண்ட்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அது நம்புற மாதிரி இல்லை. அதனால தான் வந்து நான் அதை பத்தி எங்கேயுமே பேசல சுவாமி. சோ மோடி மேல வந்து ஒரு கொலை முயற்சி நடந்ததுங்கிறது உங்க பார்வையில உண்மை இல்லைன்றீங்க? அவங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற தகவல்கள்ல வந்து உண்மை இருக்கிறதா எனக்கு பிடிபடல. நான் அது பொய் அப்படின்லாம் நான் சொல்லல, அது உண்மைன்னு நான் சொல்லல. அது உண்மையா இருப்பதற்கான வாய்ப்புகள் என்னுடைய பார்வையில கம்மியா இருக்கு. இல்ல, ஏன்னா வந்து மோடியே சொல்லிருக்காரு இல்லையா, நீங்க வந்து என்ன ஒரு பேசும்போது என்ன நீங்க வரவேற்கிறீங்க, நான் வந்து இது ஒரு மாதிரி நான் இருக்கேன் வந்தேன்றதுனால நான் இருக்கேன் பாருங்க. அதெல்லாம் இல்லைங்க, இல்ல இல்ல அதெல்லாம் இல்லைங்க. இது வந்து வழக்கமா எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். அதெல்லாம் வந்து யூ கேனாட். இது வந்து என்ன சொல்றது, ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு இப்ப நம்ம இந்த நாஸ்ட்ராடமஸ் எடுத்துக்கங்க, நிறைய ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு போயிருக்காருன்னு. ஏதாவது ஒண்ணு ட்ரம்ப் வருதோ இல்ல உக்ரைன் வாரோ, இதெல்லாம் வந்து அவர் தான் எழுதி வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, அதை வச்சு சொல்ல வேண்டியதானே கிடையாது. ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு புரட்டி பார்த்துட்டு பாத்தீங்களா இதைத்தான் சொல்லுகிறார் அப்படின்னா. ஏதாவது ஒரு விஷயத்துல நாஸ்ட்ராடமஸ், இப்ப அந்த பாபா வாங்கா இவங்க சொல்லிட்டாங்க இத்தனாம் தேதி நடக்க போறதுன்னு உங்களால சொல்ல முடியுதா? நடந்த பிறகு அவங்க சொன்னதை வச்சு பாத்தீங்களா இது மாதிரி சொல்லிக்கிறார். இப்படிதான் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த விளையாட்டுக்கு நான் வரல சார். கடைசியா ஒரு இது, இப்ப இதனால இல்ல, இப்ப பீகார் தேர்தல் சப்போஸ் இப்ப என்டிஏ தோத்து போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாரி டு ஆஸ்க் திஸ் क्वेश्चन. முதல்ல ஐ வில் கிரெடிட் அந்த எவென்ச்சுவாலிட்டி டு அமித்ஷா. ஏன்னா ஜெயிச்சா அவருக்கு நீங்க வந்து கிரெடிட் கொடுக்கும்போது தோத்தாலும் அவருக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். தேவையில்லாம சில குழப்பங்களை உண்டாக்கிட்டாங்க ஆரம்ப காலகட்டத்துல. கேட்கிறவங்க அப்படிதான் மடக்கி மடக்கி கேட்கதான் செய்வாங்க. அதெல்லாம் சரியா பதில் சொல்றதுதான் வந்து ஒரு அரசியல்வாதியுடைய பொறுப்பு. இதுல வந்து நிதிஷ்குமார் சிஎம்மான்னு கேட்டா என்ன அமித்ஷாவை வந்து அப்பாயிண்ட் பண்றாரு? அது எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இங்க என்னடானா கூட்டணி ஆட்சின்னு ஒரு குழப்பத்தை ஆரம்பத்துல உண்டாக்கிட்டு போனாங்களா? இப்ப இங்க எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு ஒரு குழப்பமா? எதுக்கு இதெல்லாம்? அவர் தானே சிஎம்மா இருக்காரு, அவர் தான் சிஎம். இந்த சிம்பிளா இந்த வார்த்தையை முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. அது சரி. இல்ல, நேஷனல் லெவல்ல என்ன மாதிரி இம்பாக்ட் தானே இருக்குமா, சேஞ்ச் ஆகுமா? சப்போஸ் ஜேடியூ பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற எம்பிக்கள் இப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா டிமாண்ட் அதிகரிக்கலாம். எங்களுக்கு வந்து நல்ல மந்திரி சபைகள் வேண்டும் நாட்டுக்கு உதவுவதற்கு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லாட்டா நாங்க அந்த பக்கம் போலாம். பட் இன்னைக்கு ராகுல் காந்தியை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை. அது ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் ராகுல் காந்தியை நம்புற வரைக்கும் பாஜக நிம்மதியா இருக்கலாம். அவரை நம்பி போனா சரி வராது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா வந்து ஜேடியூல அண்ட் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவருக்கும் நல்லாவே தெரியும். சோ இவங்க 2 பேருடைய தயவு அந்த பக்கம் போலன்னா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பட் இப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணு இல்ல என்ன ஒண்ணு அட விடுங்க, அதெல்லாம் ஒரு இது கிடையாது. அதுக்காக எல்லா கட்சியும் அவங்களால உடைக்க முடியுமா? ஜேடியூ இது ஆர்ஜேடியை உடைக்க முடியுமா? அவங்களால திமுக உடைக்க முடியுமா? ஜேஎம்எம் தான் உடைக்க முடியுமா? இல்ல ஆப்பு கட்சியை உடைக்க முடியுமா? எல்லாம் இந்த என்ன சொல்றது சர்வைவர் பயாஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை வச்சிட்டாங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. உடைக்க முடியாததெல்லாம். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். ரைட் சுவாமி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸ்ரேயாஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச்.